வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனலைசிஸ் பார்க்க போகிறோம் ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துல டிமாண்டு க்ரியேட் ஆகுதோ, அதாவது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆரஞ்சு பழம், இது வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ஆரஞ்சு பழம் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு செல்லர்னு நினச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து பையர். இப்போ நான் வந்து பை பண்ணுறதுக்காக அந்த ஆரஞ்சு பழம் வாங்குறதுக்காக வர்றேன். ஸோ நான் வந்து என்னைய மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்குறதுக்கு உங்ககிட்ட வர்றாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆரஞ்சு பழம் லிமிட்டடான ஆரஞ்சு பழம். ஸோ இந்த லிமிட்டடான ஆரஞ்சு பழத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விற்கணும். ஆனால் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. ஓகேங்களா? லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்குறதுக்கு வர்றாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த ஆரஞ்சு பழத்தோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வர்றதுனால அந்த ப்ரைஸோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் நிறைய பேர் வாங்குறதுக்கு வர்றதுனால, இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால அந்த ப்ரைஸ் இதுக்கு கீழே போகாது. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இந்த ப்ரைஸ்க்கு கீழே போகாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வாங்க வர்றாங்கல்ல. அப்போ நிறைய பேர் வாங்க வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸை விட அதிகமான, நீங்கள் நினச்ச ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் விற்க முடியும். ஸோ ஒரு குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது, லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது, ஆனால் அதை வாங்க வர்றதுக்கு நிறைய பேர் வாங்க வர்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டிமாண்ட் ஜோன். இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இது வந்து ப்ரைஸ் சப்போர்ட் ஜோன். அதாவது நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஜோனுன்றதை நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது அதை டிமாண்ட் ஜோனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்லர். ஓகேங்களா? நீங்கள் செல்லர். இப்போ உங்களே மாதிரியே நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. நிறைய செல்லர்ஸ் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த ஆரஞ்சு பழம் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தை அவங்க விற்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ செல்லர்ஸ் வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பையர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வாங்க ட்ரை பண்ணாங்க, இப்போ செல்லர்ஸ் வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. இப்படி செல்லர்ஸ் அதிகமாக விற்க ட்ரை பண்ணும்போது வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் லிமிட்டட் பீப்புள்ஸில் இருக்கும்போது இந்த பழத்தோட வேலிடிட்டி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது டெய்லி பேசிக்கில். அப்போது இதோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா வாங்குறவங்க வந்து கம்மியாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ பொருட்களோட குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அண்ட் இதோட வேலிடிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் அழுகி போயிடும். அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இதோட விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது கம்மியாக ஆக, ஓகேங்களா? ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை விற்க ட்ரை பண்ணுறாங்க, பட் வாங்குறதுக்கு ஆள் கம்மியாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, செல்லர்ஸ் வந்து அதிகமாக செல் பண்ண ட்ரை பண்ணுற ஜோன் வந்து ஒரு சப்ளை ஜோனாக அங்கே கருதப்படுது. அந்த சப்ளை ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸ், ஓகேங்களா, இது விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ப்ரைஸ் வந்து ஃபால் தான் ஆகும். ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் கம்மி, இதுக்கு மேலே இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது கஷ்டம் அப்படின்றது செல்லர்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி செல்லர்ஸே முடிவு பண்ணி விற்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி விற்க ட்ரை பண்ணிட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து விழுக போகுது, ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக போகுது, இதோட வேலிடிட்டி குறைய போகுது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அப்போ வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து கம்மியாகுது, அதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக விற்றுட்டு வெளியில் போயிடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. அப்போது சப்ளை ஜோன் வந்து அதிகமான நிறைய செல்லர்ஸ் வந்து விற்க ஆரம்பிக்கிற அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஜோனாக கருதப்படுது, ரெசிஸ்டன்ஸாக கருதப்படுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு, அந்த ஆரஞ்சு பழத்தோட ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு காரணமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த 2 சினாரியோவும் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் மூமெண்ட். இப்போ இந்த ப்ரைஸ் மூமெண்ட் இப்படியே ட்ராவல் ஆகி மேலே போகுது. அப்போது இந்த இடத்துல சப்ளை கிரியேட் ஆகுது. ஸோ பீப்புள்ஸ் ஆர் ட்ரை டு செல்லிங்ஸ். அப்போ பீப்புள்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்ண ட்ரை பண்ணும்போது இதுக்கு மேலே இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ திருப்பி ஃபால் ஆகுது. ஓகேங்களா? அண்டு கீழே வரும்பொழுது பீப்புள்ஸ் ஆர் வில்லிங் டு பை. இந்த இடத்துல பை பண்ண நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகுது.
திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதோட ப்ரைஸ். ஓகேங்களா, அந்த ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆர் எனி ஒரு ஸ்டாக் எந்த ஒரு ஒரு கான்செப்டாக இருந்தாலும் ஸோ அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் மூலமாக நம்ம செக் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் உங்களால் டிமாண்ட் ஜோனில் உங்களால் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் இதை பை பண்ண முடியும். அண்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நீங்கள் அதை செல் பண்ண முடியும். அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள். ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மூவ்மெண்ட் மேலே போகுது. ஸோ ஏன் இங்கே மூவ்மெண்ட் மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து வால்யூம் இண்டிகேட்டர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகப்படியான பீப்புள்ஸ் ஆர் வில்லிங் டு பை. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து அதிகப்படியான பீப்புள்ஸ் வந்து அதிகமாக பை பண்ணுறதுனால ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் லோ காஸ்ட்டில் அவங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் இதுக்கு பீப்புள்ஸ் ஆர் வில்லிங் டு பை, பீப்புள்ஸ் வந்து பை பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து பீப்புள்ஸ் ஆர் செல்லிங். ஸோ அங்கெல்லாம் செல்லிங் வந்து அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடமெல்லாம் வந்து அதிகமான ப்ரைஸ் மூமெண்ட், லாஸ்ட்டு ப்ரைஸ் மூமெண்ட் நடந்திருக்கு, ஹையஸ்ட்டு ப்ரைஸ் மூமெண்ட் போயிருக்கோ அதை ரெசிஸ்டன்ஸாகவும், எது வந்து லோயஸ்ட்டு ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கோ அதை வந்து சப்போர்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ஜோனில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து மார்க்கெட் நியூஸ் அண்டு அந்த எந்த ஸ்டாக் பார்க்குறோமோ அந்த ஸ்டாக்கோட நியூஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி கரெக்டான சப்போர்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து குயிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனாலிசிஸ். இந்த குயிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனாலிசிஸை வந்துட்டு நம்ம வந்து பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூல் மூலியமாக குயிக்காக நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம அதில் செக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் வெபினாரில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பார்க்கணும் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றீங்க, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெபினாரில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெபினாரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.